ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் திங்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அ நம்ம வந்து பேங்கிள் வந்து ரெடி பண்ணுறதுக்காக அதுக்காக தான் இது பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வாங்கியிருக்கேன், என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வளையல் தான் வந்து வாங்கியிருக்கிறேன். இந்த பேங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 4 கட் பேங்கிள். நமக்கு வந்து இதில் 4 பீஸ் வந்து வரும். இந்த சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 10 சைஸு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து நமக்கு ரெடி பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் 2 10 சைஸு 4 கட் பேங்கிள் வந்து வாங்கியிருக்கேன். இந்த இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு ரேட் சொன்னாங்க. ஹோல்சேல் கடைகளில் தான் நான் வந்து நிறைய கடைகளில் கேட்டுட்டு கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் பூராமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 120க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். 120 ரூபாய்க்கு நமக்கு வந்து 12 கலர்ஸ் வந்து வரும். ஒரு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டசன் ஒரு இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 செட்டு பேங்கிள் 10 ரூபாய் அந்த மாதிரி வந்து வருது. இப்போ இதில் தான் வந்து நான் வந்து ஒரு 2 வளையல் வந்து போட்டிருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது. நமக்கு வந்து நல்லா லைஃப் வரும். இதில் நம்ம வந்து இன்னொன்று சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது நல்லா இன்னும் கொஞ்சம் மொத்தமாக கிடைக்கும். எனக்கு வந்து இந்த சைஸ் வந்து கிடைக்கவே இல்லை. நான் நிறைய கடைகளில் கேட்டு 2 8 தான் லாஸ்ட்டு, 2 10 வந்து ரொம்ப ரேரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறமே வந்து பார்த்தா ஏதோ ஒரு கடையில் வந்து கிடச்சிது 2 8 2 10 சைஸு. ஃபஸ்ட் நமக்கு வந்து ரெடி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா எங்கே பார்த்தாலுமே வந்து என்னோட சைஸ்க்கு நான் வளையல் கேட்டால் கிடைக்கிறதே இல்லை. கொஞ்சம் பெரிய சைஸ் வளையல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் சரி நம்மளேவே ஓனாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தையல் பிரிக்கிற ஊசி வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். இது ஒட்டுக்கா வாங்கினதுனால இதோட விலை எவ்வளோன்னு எனக்கு சரியாக தெரியலை. ஆனால் நமக்கு யூஸ்ஃபுல் ஆகும், அதனால தான். அப்புறம் இந்த இதுவும் வந்து நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஏன்னா நான் வந்து பின் தான் வந்து போட்டுக்கிறேன். பின் ஊசி தான் அந்த சேஃப்டி பின் தான் வந்து போட்டுக்கிறேன். அப்படி போடுறப்ப நம்ம டிசைன் ப்ளவுஸை இந்த மாதிரி ஏதாவது இதெல்லாம் வச்சு தைக்கிறப்ப அது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது, டிஸ்டர்பாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்படியே 12 பீஸ் வரும் இந்த இதில். அந்த 12 பீஸாக அப்படியே ஒட்டுக்கா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7000 ரூபா போட்டு தராங்க. அதே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து வாங்கினோம் அப்படின்னா ஹோல்சேல் கடைகள்லேயே நமக்கு வந்து அது வந்து 15 ரூபா போட்டு தராங்க. அப்போ நம்ம வந்து ரீட்டெயிலில் வந்து விற்கும்போது இது வந்து 20 ரூபா அப்படின்னு நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம். இது வந்து நான் அப்படியே ஒரு கட்டாக வாங்கிட்டு கடையில் சேல்ஸ் பண்ணுறதுக்கு வச்சுட்டு என்னோடய ஓன் யூஸ்க்கும் வந்து எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லப்பர் பேண்ட் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து அப்படியே ஒரு சரமாக தான் தருவாங்க. 6 இது வந்து வருது. இதில் 6 பேக்கெட்டு. ஒரு பேக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபான்னு, 6 பேக்கெட்டுக்கு 60 ரூபான்னு தராங்க. இதில் எத்தனை லப்பர் பேண்ட் இருக்குது அப்படின்னு கூட பார்க்கல. மொத்தமாக 6 லப்பர் பேண்டு தான் இருக்குது. 6 லப்பர் பேண்ட் நமக்கு வந்து 10 ரூபா தராங்க. இதுவும் வந்து லப்பர் பேண்டும் வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். ஸ்டோன்ஸ் வாங்கினா இதில் வந்து வைக்கிறதுக்கான அட்டை இதெல்லாம் வந்து நான் வாங்க மறந்துட்டேன். அப்புறம் அந்த க்ளூவும் வந்து வாங்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதையும் மறந்துட்டேன். சரி, ஓகே, நம்ம வந்து இப்போ வச்சு இது இருக்கிறத வச்சு நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இதெல்லாம் வந்து கொஞ்சம் சில்க் த்ரெட்டு வந்து வாங்கியிருந்தது. இந்த கலர்ஸ் எல்லாமே ஒரு பாக்ஸு ப்ளஸ் அதோட வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸாக நம்ம எடுக்கும்போது நமக்கு ஹோல்சேல் கடைகள்லேயே வந்து 20 ரூபா வந்து போட்டு தராங்க. இது என்ன கம்பெனி பிராண்ட் அந்த மாதிரியெல்லாம் நான் வந்து பார்க்கல. இது மாதிரி வந்து நம்ம 10 கலர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பாக்ஸில் நமக்கு 10 கலர் வரும். ஒரு பீஸ் 20 ரூபா தராங்க. அப்படியே ஒரு பாக்ஸாக நமக்கு வந்து 200 ரூபா. இது வந்து நமக்கு ஹோல்சேல் கடை ரேட்டு தான். இதை வந்து நம்ம வந்து 30 ருபீஸ்க்கும் விற்கலாம், 25 ருபீஸ்க்கும் வந்து விற்கலாம் அந்த மாதிரி. ஏன்னா எல்லா கலர்ஸ்லேயுமே நான் வந்து மேக் பண்ணுறதுக்காக தான் வந்து ஒரு 10 கலர் வந்து எடுத்திருந்தேன். எக்ஸ்ட்ராவாக இந்த ஒரு 5 கலர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ப்ரெஸ் பட்டன். இது நமக்கு வந்து எதுக்காவது வந்து யூஸ் ஆகும் நிறைய இதுக்கு. இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து பாவாடை சட்டை, ஃப்ராகு இந்த மாதிரியெல்லாம் தைப்போம் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு. இதில் வந்து இந்த பட்டன்ஸ் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் நிறைய கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் இதோட ப்ரைஸ் நான் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து நினச்சேன். ஆனால் வந்து பரவாயில்லை, 150 தான் அதோட ப்ரைஸு. எக்ஸ்ட்ரா என்ன கொஞ்சம் பட்டனும் கேட்டேன். ஆனால் வந்து இப்போ இல்லை, அப்புறமே வந்து ஒரு 2 டேஸ் கழிச்சு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு வந்து வந்துட்டேன்.
அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இதுக்காக வைக்கிறதுக்காக குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். எல்லாமே வந்து ஒயிட் அண்ட் கோல்டு, அந்த ஒயிட்டில் தான் வந்து அதிகமாக வாங்கியிருந்தேன். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒயிட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். கலர்ஸ் எல்லாம் வாங்கினா இன்னுமே ரேட் வந்து அதிகம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 50 கிராம் 50 ரூபாய் அப்படின்னு தான் வந்து சேல்ஸ் பண்ணாங்க. நான் வந்து 50 கிராம் தான் 3லேயுமே வந்து வாங்கியிருக்கேன். ஒரு பெரிய திலகம் ஷேப்பில் வர மாதிரியும், அப்புறம் வந்து இந்த சின்னதாக வந்து ஒரு டாட் வைக்கிற மாதிரி வந்து ஒரு இதுவும், அப்புறம் அதுலேயே வந்து கொஞ்சம் பெரிய சைஸும் வந்து வாங்கியிருக்கிறேன். அப்புறம் ட்ரையாங்கிள் ஷேப்பும் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் வந்து மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வளையலுக்காக நான் வந்து இதில் போட்ட அமௌண்ட்டு இது 120 ப்ளஸ் இது வந்து 50 50 50 150. க்ளூ வந்து என்கிட்டயே இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து க்ளூ வாங்கலை. அப்புறம் இந்த நூல் பாக்ஸ் ப்ளஸ் இதோட வந்து ஒரு 250 250 ரூபாய். இப்போ மொத்தமாக வந்து இதுக்கு வந்து ஒரு 500 to 600 ருபீஸ் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம வந்து இதுக்கு பண்ணியிருந்தாலும் அந்த 500-600 ரூபாய்க்கு அந்த பேங்கிள்ஸ் பூராமே நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ண இன்னுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறனாலுமே வந்து நம்ம சேல்ஸ் பண்ணலாம். இது வந்து இன்னும் நான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் ஸ்டிச்சிங் ஒர்க்கெல்லாம் இருக்குது. அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஒர்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது தான், வேலை இல்லாதப்போ தான் இந்த ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து நான் இதே மாதிரி இன்னொரு செட் பேங்கிளும் வாங்கியிருக்கேன் 2.8லேயும். ஃபஸ்ட் நமக்கு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே வந்து நம்ம சேல்ஸ்க்கு வந்து இது பண்ணலாம். நமக்கு ஃபினிஷிங் இதெல்லாம் நல்லா நீட்டாக வரணும் இல்லைங்களா, அந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமே வந்து க்ளூலாம் ஆல்ரெடி வந்து இருக்குது. B7000 இருக்குது. அதுக்கப்புறமேல வந்து நார்மலாக நம்ம ஒட்டுற ஃபேப்ரிக்கும் இருக்குது. அதுக்காக அது வந்து அதனால நான் வந்து வாங்கலை. எனக்கு இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணது எனக்கு ரொம்பவே ஹாப்பி. இது உங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். இது எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறதையும் வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். நான் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.